வழியை வர்றதை எங்கள் உறவினர்கள் யாரும் பார்த்துட்டாங்க. பார்த்து அது எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாம் வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க. நான் வரேன். வரும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? முடிஞ்ச உடனே உங்கள் பையனோட காலேஜ் அட்டண்டன்ஸ் கம்மியாக இருக்கு, அதனால இந்த வருஷம் பையன் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற லெட்டர் மத்தியானம் வீட்டுக்கு வந்துருக்கு. ரெண்டா கெட்ட நேரம் வந்தால் எப்படிலாம் வரும் பாருங்க. அது தனியாக இது தனியாக வந்தால் பரவாயில்ல. இப்போ ரெண்டு வந்துருச்சு. வந்த உடனே நான் இப்போ வீட்டுக்கு வரேன். வீடு வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கு. எனக்கு அது அந்த டிஃப்ரென்ஸை புரியுது. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து அப்போ இப்போ சாப்பாடு வந்து வீட்டு நம்ம வழக்கம் போடுவாங்க. போட்டு அன்னைக்கு நான் எனக்கு பசிக்குது இல்லையா, அதை வந்து சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எங்கள் அம்மா பின்னாடி போனாங்க. அப்போ ஒரு 10 ரூபா நோட்டு அங்கே இருக்கு. 10 ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னு அந்த 10 ரூபா நோட்டை எடுத்து என்னுடைய காலேஜ் புக்கில் வச்சு, ஏன்னா ஒரு 10 சினிமா பார்க்க வசதியாக இருக்கு. இப்போ சாப்பிட்டு முடிச்சோடனே எங்கள் அம்மா அப்போதான் வந்து 10 ரூபா வந்து இன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபா மாதிரி, அன்னைக்கு எங்கள் குடும்பம் சொல்லுவீங்களே 1000 ரூபா மாதிரி, அது இல்லை 10,000 மாதிரி வச்சுக்கலாம். எங்கள் அம்மா இப்போ வந்து இந்த விஷயத்தை நான் மறந்துட்டு அவங்க வச்சு இந்த 10 ரூபாய்க்கு வந்து இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சு இப்போ பணம் எங்கன்னா, ஏன்னா நானும் என் தங்கச்சி என் தம்பிங்க தான். வீடு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு தான். அப்போ இங்கே தானே இருந்தது, இங்கே தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. என் மேலே சந்தேகம் வருது. காட்டி கொடுத்துரும் இல்லையா, முகம் காட்டி கொடுத்துரும் இல்லையா, அந்த திருட்டுக்கரெல்லாம் மூஞ்சி வருது. இப்போ எங்கள் அம்மா வந்து அந்த ரகசியத்தை உடைக்கிறாங்க. நீ திருட்டு பையன், நீ வந்து எல்லாரும் முன்னாடி எங்கள் வீடு பக்கத்து என் மாமா வீடு, ஒரு 4 மாமா இருக்காங்க, எல்லாம் சொந்தக்காரமாக இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பிச்சு ஒரு திருட்டு பையன், நீ வந்து படிக்க சினிமா போகிற அது ஒரு இது பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சு. நீ காலேஜ் எக்ஸாமுக்கு எழுத முடியாது, உன் லட்சத்தை பாரு நீ வந்து அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பா ஆசாரிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கோபத்தில் அழுதுகிட்டே என் விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோடனே இப்போ எங்கள் அப்பா வந்து அவ்வளோ கோபத்தில் உச்சத்தில் இருந்தார் இல்லையா, திடீர்னு ஒரு மாற்றம். அதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் வித்தியாசத்தை அந்த குழந்தைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கள் அப்பா வந்து இப்போ ஒரு திருட்ட பையன் 10 ரூபா திருட்டுட்டோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வந்து டக்குன்னு வந்து அந்த புக்கிலேருந்து பணத்தை எங்கள் அம்மா எடுத்துட்டாங்க. எடுத்தோடனே ஏமா கத்துறானே அப்படின்னாரு. எதுவுமே நடக்க தெரியாத மாதிரி. எப்போ இந்த பையன் உங்கள் பையன் 10 ரூபா திருடி வச்சுருந்தேன். இல்லை கீழே இருக்கிறது நானாக எடுத்த நோட்டு புக்கில் வச்சிருந்தாரு. சார் அன்னைக்கு எங்கள் அப்பா அதை சொல்லலைன்னா நான் சூசைட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு திருடனா வந்து எங்கள் மாமா எல்லாம் முன்னாடி திருடனா நிற்கிறது எனக்கு வந்து ரொம்ப அவமானமாயிடுச்சு. அவங்க அப்பாவோட குணம் பாருங்க, பயங்கரமான கடுமையான வந்து ஹிட்லரு. ஆனால் தன்னோட மகன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் வந்து ஒரு திருடனா தன்னோட உறவினர் முன்னாடி நிற்கக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல வந்து அதை காப்பாற்றுறாரு. நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு காப்பாற்றுறேன். அதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு வித்தியாசம். தாய் வந்து அந்த கோபத்தில்